ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி தேங்காய் பொட்டுக்கடலை அதுக்கப்புறமா மைதா மாவு வச்சு ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு 3 வாட்டி ஷார்ட் பல்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சது வந்துட்டு எப்படி இருக்குன்னு. பொட்டுக்கடலை பீசஸாகவும் இருக்கணும், நல்லா கோர்ஸாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு திருகின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நான் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா க்ரீமாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாவு பொட்டுக்கடலை மைதா இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திராட்சை சேர்த்துக்கிறேன், காஞ்ச திராட்சை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்கர் வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக்கான பேட்டருக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு நான் கலந்துக்கிறேன். இதுக்கு எனக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதிலே நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. திக்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் ஃப்ளோயிங்காகவும் இருக்கணும். இப்போ நல்லா காஞ்ச எண்ணெயில் 1/2 கரண்டி அளவுக்கு இந்த மாதிரி குழம்பு கரண்டியில் மாவு எடுத்து அந்த எண்ணெயில் விட்டுருங்க. விட்டு நல்லா வந்துட்டு இது கோல்டன் கலரில் கிறிஸ்பாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா பொரிய வச்சு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நல்லா பொரிஞ்சிருச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான பொட்டுக்கடலை தேங்காய் அப்பம் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பாக, உள்ளே சாஃப்டாக, ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் எப்போ கூட நீங்கள் இதை செஞ்சு வைக்கலாம் ஸ்வீட்டுக்கு பதிலாக. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.